வணக்கம் ரிதி. புதுச்சேரியில கருப்பு நிற மாடல் ஒருத்தவங்க இப்போ இறந்திருக்காங்க. கருப்பு நிறம் உள்ளவர்கள் பொதுவாக குறைவாகவும் வெள்ளை நிறம் கொண்டவர்களை உயர்வாகவும் கருதுற இந்த சமுதாயத்துல அதை மாத்தி மாடலிங் துறையில சாதிச்ச சான் ரிச்சல் இவர் மிஸ் புதுச்சேரியில 2021, மிஸ் பெஸ்ட் ஆப்டிடியூட்ல 2019ஆம் ஆண்டும், மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு அப்படிங்கிற விருது போன்ற அழகி விருதுகளை குவிச்சிருக்காங்க. இவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல அழகு ஒரு தடை அப்படிங்கிற, அழகு இல்லாம எந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல அதை மாத்தி பல்வேறு விதமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த கருப்பு நிறம் வாழ்க்கைக்கு ஒரு தடையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத பல வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இன்ஸ்டா, யூடியூப் போன்ற சமூக வலைதள பக்கங்கள்ல பெண்கள் உட்பட பல்வேறு இந்த கருப்பு நிறம் அப்படின்னு நினைச்சு இன்ஃப்ளூயன்ஸ் கருப்பு நிறம் நான் ரொம்ப டார்க்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு மனதளவுல ரொம்ப தொய்ந்து போயிருக்கவங்க நிறைய பேரோட மைண்ட் செட்டை மாத்தி அதெல்லாம் கிடையாது, கருப்பு நிறம் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறம் தான், அதுதான் நம்மளோட அழகு, அதுதான் நம்மளோட நேச்சர் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் பல வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மாடலிங் துறையில நல்ல ஒரு சஸ்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. திரைத்துறையில வர்றது என்னோட இலக்கு கிடையாது, மாடலிங் துறையில என்னோட ஒரு அதிகபட்சமா என்னோட இன்ஃப்ளூயன்ஸை நான் இந்த உலகத்துக்கு காட்டணும். கருப்பு ஒரு தடை இல்லை, பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாம் கருப்பா இருக்கவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இந்தியால இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பர்சன் இவங்க இப்போ ஒரு திருமணமாகி ஒரு சில நாட்களா மன அழுத்தம் காரணமா கொஞ்சம் தனியா இருந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு தூக்கு மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மாடலிங் துறையில ஏற்பட்ட நஷ்டத்தை, இந்த ஷோ நடத்துறப்ப ஏற்பட்ட நஷ்டத்தினால மன உளைச்சல் ஆகி அதனால தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப உடல் அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. உடம்பு ரொம்ப பலவீனமா ஆனனால இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு ஒரு 2 நாள் அவங்க தலைமறைவா இருந்துட்டு மறுபடி உடல்நலம் கொஞ்சம் தேர்ன அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் மறுபடியும் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் உயர் சிகிச்சைக்காக நேற்று ஜிப்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சான் ரிச்சல் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்ப சோகத்துக்கு உள்ளான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஒரு நிறம்தான் முக்கியம், நிறம்தான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இன்னமும் ஆழமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த துறையில இல்ல நிறம் ஒரு தடை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. இப்படி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது சோசியல் மீடியா சைட்லையும் அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நிறைய மக்கள் மத்தியிலையும் இது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரிதி.